அண்ணாமலையின் பாஜக மாநில தலைவர் பதவி பறிக்கப்படுகிறதா? மீண்டும் தமிழிசை போர்க்கொடி தூக்கிய ஆதரவாளர்கள் அதிர்ச்சியில் பாஜக முக்கிய புள்ளிகள். அதாவது அண்ணாமலைக்கு பிறகு பாஜக மாநில தலைவர் பதவியை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்ற முயற்சியில் பாஜகவின் முக்கிய புள்ளிகள் இறங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், நயினார் நாகேந்திரன், கேசவ விநாயகம் உள்ளிட்ட பல முக்கிய புள்ளிகள் தமிழக பாஜக தலைவர் பதவியை கைப்பற்ற வேண்டும் என்ற முயற்சியில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். இதனால் எப்படியாவது அண்ணாமலையை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அல்லது அவருக்கு வேறு ஏதாவது பதவி கொடுத்து தமிழக பாஜக தலைவர் பதவியை தான் கைப்பற்ற வேண்டும் என்ற முயற்சியில் பாஜகவின் முக்கிய புள்ளிகளை போர்க்கொடி தூக்கி வருகிறார்கள். இதனால் பாஜகவில் தற்போதைய உட்கட்சி பூசல் உண்டாகி வருகிறது. மேலும் அதிமுகவை போல பாஜகவிலும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்று அதிர்ச்சியில் இருந்து வருகின்றனர் பாஜக தலைமையான மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் தலைவர் பதவி கடந்த ஜூலை மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் மீண்டும் அண்ணாமலையே தலைவர் ஆவாரா, இல்லை வேறு யாருக்கும் தலைவர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்வி கட்சி தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த சூழலில்தான் மாநில தலைவர் பதவி குறித்து கமலாலயத்தில் கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி விவாதம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கூட்டத்தில் மாநில தலைவராக அண்ணாமலையை மீண்டும் கொண்டு வர நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஒரு சிலர் பேசியதாகவும், இதனால் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், அரவிந்த் மேனன் போன்றவர்கள் கோபமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. கட்சியின் அடிமட்ட தேர்தலையே நாம் இன்னும் முழுவதுமாக நடத்தி முடிக்கவில்லை, அதற்குள் மாநில தலைவர் தேர்தலை பற்றி பேச தொடங்கி விட்டீர்களா என தலைமை யார் பேரை சொல்கிறதோ அவரையே மாநில தலைவராக தேர்ந்தெடுக்க போறோம், அதுக்குள்ளாகவே இங்கே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடாதீங்க என கடுகெடுத்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அமைதியாக இருந்த அண்ணாமலை முதல மண்டல தலைவர் தேர்தலை நடத்தி முடிப்போம், யார் யாருக்கு உரிய அங்கீகாரம் தர வேண்டும் என்பதை தலைமை பார்த்து கொள்ளும் என்று பேசி கூட்டத்தை முடித்தாராம். ஆனால் தேசிய தலைமை அண்ணாமலைக்குத்தான் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே சொல்லி வருகின்றனர். ஆனால் முன்பு போல டெல்லியில் செல்வாக்குடன் அண்ணாமலை இல்லை என்ற பேச்சுக்களும் அடிபடுகிறது. அதே போல பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு ஒருமுறை கூட அவரை நேரில் சந்தித்து அண்ணாமலை பேசவில்லை என்று கூறப்படுகிறது. அண்ணாமலைக்கு நெருக்கமான தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் கூட முன்பு போல அவருடன் நெருக்கமாக இல்லை என்றும் சொல்லி வருகின்றனர். அண்ணாமலைக்கும் டெல்லிக்கும் இடையே விழுந்த விரிசலை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு மீண்டும் மாநில தலைவராக தமிழிசை கடுமையாக முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. நயினார் நாகேந்திரன், கருப்பு முருகானந்தம், வினோஜ் B. செல்வம், வானதி சீனிவாசன் போன்ற சீனியர்களும் தலைவர் பதவிக்கான போட்டியில் உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் அண்ணாமலை ராஜினாமா குறித்த தகவல் விரைவில் வெளியாகும் என்றும் சொல்லப்பட்டு வருவதால் ஒட்டுமொத்த பாஜகவினரும் பதட்டமடைந்து வருகின்றனர்.